ஷலோம். உலகமெங்கிலும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான 2 சத்தியங்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உங்களில் அநேகர் இந்த சத்தியத்தை குறித்து அறியாமல் தான் இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஏறக்குறை 35 வருடங்களாக இந்த சத்தியத்தை நான் படித்திருந்தாலும் சமீப காலங்களில் கர்த்தர் இவைகளை குறித்தான காரியங்களை மிக தீர்க்கமாக நான் அறிந்து கொள்ளும்படி கிருபை செய்தபடியால் அது என் நண்பர்களுக்கு அறிவிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஒட்டுமொத்த கிறிஸ்தவமும் அனைத்து சபைகளும் 2 உபதேசங்களுக்குள்ளாக இருக்கிறது. ஒன்று மோனார்ஜிசம், இன்னொன்று சினர்ஜிசம். இந்த மோனார்ஜிசம் என்கிற கொள்கை என்ன சொல்லுகிறது? ப்ரீடெஸ்டினேஷன் அண்ட் எலெக்ஷன், முன்குறித்தல், தெரிந்தெடுத்தல். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28-30 வசனங்களை இதற்கு ஆதாரமாக அவர் எடுத்திருக்கிறார்கள். அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த வசனங்கள் ப்ரீடெஸ்டினேஷன் அண்ட் எலெக்ஷன், அதாவது தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டார், எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர் அழைத்தார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார் என்கிற இந்த வசனங்களை ஆதாரமாக்கித்தான் இந்த மோனார்ஜிசம் என்கிற கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவைகள் வேதத்தில் இருக்கிற சத்தியம்தான். இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். தேவன் ஒருவரை அழைப்பதற்கு முன்பாக அவனை அழைப்பதற்கு ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார் என்று இதை புரிந்திருக்கிறார்கள். அடுத்ததாக தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ, ஆங்கிலத்தில் for whom he did foreknew he also did predestinate to be conformed to the image of his son that he might be the firstborn among many brethren. அதாவது இந்த predestination என்கிற கொள்கையை, முன்குறித்தல் தெரிந்தெடுத்தல் என்கிற கொள்கையை இந்த வசனத்தில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே வேதத்தில் இருக்கிற ஒரு சத்தியம்தான், வேத வசனம் சொல்லுகிற சத்தியம்தான். அடுத்ததாக பாருங்கள், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, எபேசியர் 1:4 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் நாம் தமக்கு தந்துள்ளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். இங்கே இந்த முன்குறித்திருக்கிறார் என்கிற வார்த்தையும் உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்கிற வார்த்தையும் மிக முக்கியமானவைகள். இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் கிறிஸ்துவம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் தான் மோனார்ஜிசத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. இரண்டாவதாக, இந்த தேவன் யாரை முன்குறித்தாரோ அவர்களை தெரிந்து கொள்ளுகிறார், அவர்களை நீதிமான்களாக்குகிறார் என்பதன் அடிப்படையில் எபேசியர் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களுடையதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, தீத்து 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம மொழிக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக அவர் தமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மில் சம்பூர்ணமாய் பொருந்தள்ளினார். இந்த வார்த்தைகளிலிருந்து தேவன் கிருபையினாலே ஒருவனை ரட்சிக்கிறார். ஆனால் மோனார்ஜிசத்தின் கொள்கை என்ன சொல்லுகிறது? தேவன் எல்லார் மேலும் கிருபை காண்பிக்கிறதில்லை.
தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற அல்லது பிறக்கிற வாழ்கிற மக்களில் சிலர் மேல் மட்டுமே கிருபை காண்பிக்கிறார். யார் மேல் கிருபை காண்பிக்கிறாரோ அவர்களை மட்டுமே அவர் தெரிந்து கொள்வார், அவர்களை மட்டுமே ரட்சிப்பார். அதே போல தூதர்களிலும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை மட்டும் தேவன் அவர்களோடு கிருபையாக இருக்கிறார், அந்த தூதர்களும் விடுவிக்கப்படுவார்கள். மற்றபடியாக எல்லார் மேலும் தேவன் கிருபை கொடுப்பதில்லை, எல்லாரையும் தேவன் முன்குறிக்கிறதில்லை, எல்லாரையும் தேவன் ரட்சிக்கிறதில்லை. குறிப்பிட்ட அவருக்கு சித்தமான சிலரை மட்டுமே அவர் ரட்சிக்கிறார், அவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்படுவார்கள். மற்றவர்கள் யாவரும் ரட்சிக்கப்படாமல் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு நரகத்திற்கு செல்வார்கள் என்பது மோனார்டிச கொள்கையினுடைய மிக மிக முக்கியமான ஒன்று. அடுத்ததாக பாருங்கள், இந்த ரட்சிக்கப்படும் பொழுது மோனார்டிசம் கொள்கையின்படி ரட்சிக்கப்படுகிற ஒரு மனுஷன் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை முன்குறித்தபடியினால் அவர்கள் மேல் ரட்சிப்பை திணிப்பார், வைப்பார், அவர்களை எப்படியாகிலும் ரட்சிப்பார் என்பது மோனார்டிசம் கொள்கையினுடைய மிக முக்கியமான ஒன்று. அடுத்ததாக தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் தேவன் அவர்களை ரட்சிப்பார் என்பது மோனார்டிசம் கொள்கையினுடைய மிக முக்கியமான ஒன்று. அடுத்ததாக பாருங்கள், ஒரு மனுஷனுடைய விருப்பம் இன்றியே தேவன் ஒருவனை முன்குறித்தபடியினால் அவர் முன்குறித்தவர்களை அவனுடைய விருப்பமோ செயல்பாடோ எதுவும் இன்றி தேவன் அவர்களை கண்டிப்பாக ரட்சிப்பார் என்பது மோனார்டிசம் கொள்கையினுடைய இன்னும் ஒரு முக்கியமான பகுதி. அடுத்ததாக தேவன் எப்படி எவர்களை ரட்சித்திருக்கிறாரோ அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய ரட்சிப்பு அவர்களை விட்டு மாறாது. ஒன்ஸ் சேவ்ட் இஸ் எவர் சேவ்ட் என்கிற கொள்கை இந்த மோனார்டிசத்தினுடைய கொள்கையாக இருக்கிறது. அடுத்ததாக இப்படி தேவனால் முன்குறிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நித்திய ஜீவனை சுதந்தரிப்பார்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் தேவன் அவர்களை பரிசுத்தப்படுத்தி நித்திய ஜீவனை அவர்களுக்கு கொடுப்பார், அவர்கள் நித்திய ஜீவனை இழப்பதில்லை என்பது இந்த மோனார்டிசம் கொள்கையினுடைய மிக மிக முக்கியமான கொள்கைகளில் ஒன்றாக இருக்கிறது. இவைகள் யாவற்றையும் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது இந்த மோனார்டிசம் கொள்கையை உருவாக்கினவர்கள் பைபிளிலிருந்து தான் எல்லா வசனங்களையும் எடுத்திருக்கிறார்கள், அதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த மோனார்டிசம் கொள்கையை உருவாக்கினது யார் என்று சொன்னால் 1500களில் வாழ்ந்த மிக பிரபலமான வேத பண்டிதரும் சபை போதகருமான ஜான் கெல்வின் என்பவர். இவர் 1509 பிரான்ஸ் தேசத்தில் பிறந்து 1564 வருடம் ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் மரணமடைந்தார். இந்த ஜான் கெல்வின் 1500களில் உருவாக்கின இந்த தத்துவங்கள் 1600 இன்று வரையிலும் ஒட்டுமொத்த சபைகளையும் ஆட்கொண்டிருக்கிறது. குறிப்பாக பிரஸ்பைட்டேரியன், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், சிஎஸ்ஐ, சால்வேஷன் ஆர்மி, கேத்தலிக், பெண்டிகோஸ்டல்ஸ் என்று ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகத்தையும் இந்த மோனார்டிசம் ஆட்கொண்டிருக்கிறது. எல்லா கிறிஸ்தவர்களும் ஏறக்குறைய மோனார்டிசத்துக்குள் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், அது உண்மை. இந்த மோனார்டிசம் மிக முக்கியமாக சொல்கிறது இன்னொரு கொள்கை என்னவென்றால், ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு அவனுடைய எந்த ஏதுவும் தேவையில்லை, தேவன் கிருபையினால் ரட்சிக்கிறார். அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஈவன் ரட்சிப்புக்கு அடுத்த ஏதாகிலும் கிரியை செய்தால் அவன் ரட்சிப்பை விட்டு விழுந்து விடுவான், அவன் நேரடியாக நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு விடுவான். ஆகினால் கிரியையே இல்லாமல் வெறும் தேவனுடைய கிருபையினால் மட்டுமே ஒரு மனிதன் நித்திய ஜீவனை பெற முடியும் என்பது மோனார்டிசத்தினுடைய மிக 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 முக்கியமான கொள்கையாக இருக்கிறது. அடுத்ததாக பாருங்கள், சினர்ஜிசம். இந்த சினர்ஜிசம் கொள்கை என்ன சொல்லுகிறது? மெய்யாகவே தேவன் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்படுகிறோம். எந்த மனுஷனும் தன்னுடைய எந்த கிரியையினாலும் ரட்சிக்கப்பட முடியாது. நாம் எந்த கிரியையும் செய்து ரட்சிப்பை பெற முடியாது. கிரியை செய்யாமல் தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே கிருபையினாலே மட்டும்தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்பது
சினர்ஜிசம் கொள்கையினுடைய மிக முக்கியமான கருத்து. இரண்டாவதாக சினர்ஜிசம் என்ன சொல்லுகிறது? நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் மட்டுமே நம்மேல் கிரியை செய்கிறதில்லை, நாமும் கிரியை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. தேவன் தம்முடைய ரட்சிப்பை எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் மேல் மட்டுமே வைத்திருக்கிறார் என்று மோனார்ஜிசம் சொல்லும் பொழுது, சினர்ஜிசம் சொல்லுகிறது அப்படி அல்ல, தேவன் எல்லாரையும் முன்குறித்திருக்கிறார், எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யாவருக்கும் ரட்சிப்பு கிடைக்கும் என்று சினர்ஜிசம் சொல்லுகிறது. அடுத்ததாக, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு கிரியை இல்லாமல் ரட்சிக்கப்பட்டாலும், கிருபையால் ரட்சிக்கப்பட்டாலும், ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கான கிரியைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சினர்ஜிசம் சொல்லுகிறது. குறிப்பாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் எடுக்கும் பொழுது, அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கருத்தை அங்கே சொல்லுகிறார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் வித் ஃபியர் அண்ட் ட்ரம்பிளிங். இங்கே ஒர்க் அவுட் என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. இப்போ சினர்ஜிசம் என்ன சொல்லுகிறது? ரட்சிக்கப்பட்டவர்கள் தங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். 50% தேவன் கிரியை செய்கிறார், 50% நாம் கிரியை செய்ய வேண்டும். நம்முடைய எந்த விதமான பங்களிப்பும் இல்லாமல் 100% தேவனே நம்மை ரட்சிக்கிறார், தேவனே நமக்கு நித்திய ஜீவனை தருவார் என்பது தவறான கொள்கை என்று சினர்ஜிசம் சொல்லுகிறது. அடுத்தபடியாக மோனார்ஜிசத்தில் ஒன்ஸ் சேவ்ட் இஸ் எவர் சேவ்டு, அதாவது ஒரு முறை பெற்ற ரட்சிப்பு எல்லா காலங்களிலும் அப்படியே இருக்கும், அது மாறுவதில்லை. ஒரு மனிதன் எந்த நிலைமையில் இருந்தாலும் ரட்சிப்பு மாறுவதில்லை என்கிற கொள்கையை சினர்ஜிசம் எதிர்க்கிறது. சினர்ஜிசம் என்ன சொல்லுகிறது? ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது அவனுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டாலும் அவன் ரட்சிப்புக்கு எதிராக கிரியை செய்தால், தேவனை விட்டு விலகினால், தொடர்ந்து மனப்பூர்வமாக பாவம் செய்தால் ரட்சிப்பு அவனை விட்டு மாறிவிடும். நித்திய ஜீவனில் எழுதப்பட்ட ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அவனுடைய பெயர் கிறுக்கப்படும். பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. ஆகினால் ஒரு மனுஷன் ரட்சிப்புக்கு பாத்திரவானாக வாழாவிட்டால் ரட்சிப்பு அவனை விட்டு எடுபட்டுவிடும், அவன் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது என்பது சினர்ஜிசத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கொள்கை. மோனார்ஜிசத்தில் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சயின்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. அது என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களை ஒருபோதும் நித்திய ஜீவனை இழக்காதபடி தேவன் ப்ரொடெக்ட் பண்ணுகிறார், பாதுகாக்கிறார் என்கிற ஒரு கொள்கை. சினர்ஜிசம் என்ன சொல்லுகிறது? தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார், ரட்சிப்புக்கு பாத்திரமாக நாம் நடந்து நம்முடைய ரட்சிப்பை பூர்ணப்படுத்தி கழுகப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்டு பூர்ணராக்கப்பட்டு ஜெயம் கொண்டவர்களாக்கப்பட்டு இப்படி பரிசுத்தவான்களின் சங்கம் என்று வேதம் சொல்லுகிறபடியே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மட்டுமே நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். ஆகையால் தேவன் எப்படி கிரியை செய்கிறாரோ அதே போல மனுஷனும் தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும், தேவன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இவைகள் மூலமாக தன்னுடைய ரட்சிப்பு நிறைவேற அவன் பிரயாசப்பட்டு தன் ரட்சிப்பை நிறைவேற்றுகிறான். இதன் மூலமாகவே இறுதியாக அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறான் என்பது சினர்ஜிசத்தினுடைய கொள்கை. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இதை கவனமாக கவனித்திருப்பீர்கள் நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு புதிதாக இருக்கும். நீங்கள் இதை மறுபடியும் கேட்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் மோனார்ஜிசத்தில் இருக்கிறீர்களா, சினர்ஜிசத்தில் இருக்கிறீர்களா என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் மோனார்ஜிசத்தில் தான் இருக்கிறீர்கள் என்று. 99% கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ சபைகளும் கிறிஸ்தவ ஊழியர்களும் மோனார்ஜிசத்தில் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இயேசு என்னை ரட்சித்திருக்கிறாரு, ஆகினால் தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார், தேவன் என்னை நீதிமானாக்கிவிட்டார், என் பாவங்களை கழுகிவிட்டார், ஆனபடியால் நான் கண்டிப்பாக பரலோகத்துக்கு செல்வேன். ரட்சிக்கப்பட்ட எந்த தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் இருதயத்திலும்
நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கண்டிப்பாக பரலோகத்துக்கு செல்வேன் என்கிற ஒரு அபிப்பிராயம் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்கிறது. ஆகினால் ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களுக்கு போகிறோம், வீட்டிலே வேதம் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அநேக இத்தியாதி காரியங்களை செய்கிறோம். இவைகள் எது செய்தாலும் நம்முடைய உள்ளம் என்ன சொல்லுகிறது? இவைகள் இல்லாமலேயே தேவன் என்னை ரட்சித்தார், ஆனபடியால் நான் பரலோகத்துக்கு செல்வேன் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக எல்லா கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இருக்கிறது. ஆகினால் வேதம் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த கிரியைகளை செய்யாதபடிக்கு எவைகளுமே எனக்கு தேவையில்லை, ஆண்டவரை ரட்சித்தார், நான் மரித்தால் பரலோகத்துக்கு போய்விடுவேன் என்பது அனைத்து கிறிஸ்தவருடைய நம்பிக்கை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்களும் அப்படித்தான் நம்பிக்கொண்டிருக்க. இப்பொழுது இந்த மொனார்ஜிசம் கொள்கையும் சினர்ஜிசம் கொள்கையும் கம்பேர் பண்ணி நாம் சில காரியங்களை கற்றாக வேண்டும். இந்த மொனார்ஜிசம் ஜான் கெல்வினால் உருவாக்கப்பட்ட இந்த மொனார்ஜிசத்தில் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒன்று, வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷனில் அது முக்கியமாக இருக்கிறது. பை டிக்ரி ஆஃப் காட் ஃபார் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஹிஸ் க்ளோரி some men and angels are predestined unto everlasting life and others foreordained to everlasting death or damnation. ஆர்டிகிள் 3 இருக்குது. இதன்படி தேவன் சிலரை ரட்சிப்புக்காக நித்திய ஜீவனுக்காக முன்குறித்திருக்கிறார். அப்படியே தூதர்களில் கொஞ்சம் பேரை நித்திய ஜீவனுக்காக முன்குறித்திருக்கிறாரே. ஆனால் இது உண்மையானால் இந்த உலகத்திலே இந்த முன்குறிக்காதவெல்லாம் ரட்சிக்கப்பட முடியாது. அவர் நரகத்துக்கு போய் விடுவார்கள். அப்படி நரகத்துக்கு அவர்கள் போகிறவர்கள் நாளை தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரிடத்தில் சொல்வார்கள், ஆண்டவரே, நீர் எவர்களை முன்குறித்தீரோ, எவர்களை ரட்சித்தீரோ, எவர்களை நீதிமான்களாக்கினீரோ அவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்தார்கள். நீர் என்னை முன்குறிக்கவில்லை, நீர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனபடியால் நான் ரட்சிக்கப்பட முடியாமல் போய்விட்டது. இது என்னுடைய தவறல்ல, உம்முடைய தவறு என்று அவர்கள் சொல்லும் பொழுது நீதியுள்ள தேவன் என்ன சொல்வார்? எதுவுமே சொல்ல முடியாது. ஆனபடியால் நியாய தீர்ப்பு என்கிற ஒன்றை உலகத்தில் யாருக்கும் தேவன் கொடுக்கவே முடியாது இந்த மோனார்ஜிசம் கொள்கையின்படி. அடுத்ததாக பாருங்கள், இந்த கொள்கையில் இருக்கிற இன்னொன்று அன்கண்டிஷனல் எலெக்ஷன். அதாவது நம்முடைய விருப்பம் இல்லாமலே, நம்முடைய எந்த விசுவாசமோ கீழ்ப்படிதலோ இல்லாமல் தேவன் அன்கண்டிஷனலாக ஒருவனை தெரிந்து கொள்கிறார் என்பது சரியானால் வேத வசனத்தின் அநேக வசனங்கள் அதற்கு மாறுபாடாக இருக்கும். அந்த வசனங்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, குறிப்பாக இந்த மொனார்ஜிசம் கொள்கையில் லிமிட்டட் அட்டோன்மெண்ட் என்கிற ஒரு முக்கியமான கொள்கை அங்கு கொடுக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது சிலருக்கு மட்டுமே தேவன் மீட்பை ரட்சிப்பை அருளுகிறார். ஆனால் தீத்து 2 அதிகாரம் 11 நாம் வாசிக்கும் பொழுது, for the grace of God that bringeth salvation hath appeared to all men என்று எழுதப்பட்டிருக்கிறது. தீத்து 2:11 ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று சொல்லுகிறது. இப்போ எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று வேதம் சொல்லுகிறதை ஒழிய ஏதோ கொஞ்சம் பேர் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்கிற கொள்கையை வேதம் சரியாக முன்வைக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக irresistible grace, கிருபையை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது என்பது அதில் முக்கியமான ஒன்று. irresistible grace, அதற்காக கிருபை எதிர்த்து நிற்க முடியாது. தேவன் ஒருவன் மேல் கிருபை வைத்தால் அந்த கிருபை ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும் என்பது சரியானால், அப்போஸ்தலர் 7 அதிகாரம் அதனுடைய 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே நிற்கிற ஜனங்களோடு அப்போஸ்தலர்கள் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார்கள். 7:51 வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். பைபிள் அநேக இடங்களிலே கிருபைக்கு எதிர்த்து நிற்குதல், பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்குதல், தேவனுக்கு எதிர்த்து நிற்குதல், கிருபையிலிருந்து விழுதல், கிருபையை இழத்தல் என்கிற அநேக காரியங்கள் பைபிள் கொடுக்கப்பட்டிருக்குது, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும். அதன் அடிப்படையில் கிருபையை கண்டிப்பாக எதிர்க்க முடியும், கிருபையை இழக்க முடியும், தேவன் கொடுக்கிற கிருபையை வேண்டாம் என்று தள்ள முடியும் என்பதையும் நாம் வேதத்திலிருந்து
அடுத்ததாக பெர்சவரன்ஸ் ஆஃப் த சயின்ஸ், பரிசுத்தவான்கள் பாதுகாக்கப்படுதல். அது எதன் அடிப்படையில் வருகிறது? ஒன்ஸ் சேவ்ட் இஸ் ஆல்வேஸ் சேவ்டு. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டால் ரட்சிப்பு நம்மை விட்டு மாறாது. நிச்சயமாக நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம் என்கிற கொள்கையை வேதம் சரியாக உறுதிப்படுத்துகிறதில்லை. நாம் பெற்ற ரட்சிப்பை நாம் இழக்கக்கூடும், ரட்சிப்பில் இருந்து விழுந்து போகக்கூடும் என்பதை பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்தும் புதிய ஏற்பாட்டிற்காக அது உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 10 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது அவர்களுக்கு என்னென்ன சம்பவித்ததோ அது நமக்கு உதாரணமாக எக்ஸாம்பிளாக சம்பவித்திருக்கிறது. அப்படியே நாமும் அவர்களைப் போல கிரியை செய்தால் நிச்சயமாக அந்த இன்ப கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போய்விடுவோம், அவருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க கூடாமல் போய்விடுவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக யூதாவின் புஸ்தகம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் அழைக்கப்பட்டு பின்பு விசுவாசியாதவர்களை தேவன் கைவிட்டார் அல்லது தள்ளினார், விட்டுவிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு கம்பேர் பண்ணி எபிரேய நிருபத்திலும் ரோம நிருபத்திலும் இன்னும் அநேக இடங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிகப்பெரிய எச்சரிக்கை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக பாருங்கள், கலாத்தியர் மற்றும் ரோம நிருபங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினால் கிருபையிலிருந்து விழ முடியும் என்பதை வேதம் மிக நமக்கு நிரூபித்திருக்கிறது. கலாத்தியர் 5 அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள், நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடைய காத்திருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வந்தவர்கள், திரும்ப நியாயப்பிரமாணத்துக்கு சென்றவர்கள், திரும்ப விருத்த சேதனம் பண்ணினவர்கள் கிருபை நின்று விழுந்து போவீர்கள் என்கிற ஒரு எச்சரிப்பை வேதம் நமக்கு மிக தெளிவாக கொடுக்கும் பொழுது, ஒருமுறை ரட்சிக்கப்பட்டவர்கள் எந்த நிலையில் எது செய்தாலும், எந்த உபதேசத்தில் இருந்தாலும், எப்படி வாழ்ந்தாலும் அவர்கள் நித்திய ஜீவனை இழக்க மாட்டார்கள், ரட்சிப்பை இழக்க மாட்டார்கள் என்பது புதிய ஏற்பாட்டினுடைய ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரானதாக காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக யாக்கோபு நிருபம் அதனுடைய 5:19 வாசிக்கும் பொழுது, யாக்கோபு அதனுடைய 5:19 அவர் இப்படி சொல்லுகிறார், சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். எவ்வளோ அழகாக இருக்கிறது பாருங்கள். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது, இப்போ சத்தியத்தை விட்டு விலகினால் அவன் மோசம் போகிறான், கிருபை இழக்கிறான், நித்திய ஜீவனை இழக்கிறான். மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். இந்த வசனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் சத்தியத்திலிருந்து விலகி போனால், விசுவாசத்தை விட்டு விலகி போனால், கிருபையை விட்டு விலகி போனால் கண்டிப்பாக அவன் பாவி என்று கணக்கிடப்படுவான். அவனே ஒருவன் மறுபடியும் திருப்பி கொண்டுகிறவன், மரணத்திலிருந்து அவனை திருப்பி கொண்டு வருகிறான், ரட்சிக்கிறான் என்கிற வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக கலாத்தியர் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இன்னும் அநேக வசனங்கள் மூலமாக இந்த மோனார்டிசம் கொள்கை என்பது 50% தவறான கொள்கை. இந்த மோனார்டிசம் 100% தவறான கொள்கை என்று நான் சொல்வதில்லை. 50% இந்த கொள்கை தவறான கொள்கை, 50% அதில் உண்மை இருக்கிறது, வேத வசனங்கள் அடிப்படையில் உண்மை இருக்கிறது. ஆனால் முற்றிலுமாக மோனார்டிசம் என்பது சரியான ஒரு கொள்கை அல்ல. இப்பொழுது சினர்ஜிசத்தில் இருக்கிற சில முக்கியமான காரியங்களை மறுபடியும் நாம் பார்ப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ரட்சிப்பு என்பது ஏதோ சிலருக்காக மட்டும் வைக்கப்பட்டது அல்ல, ரட்சிப்பு என்பது எல்லாருக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கிற வசனங்கள் இங்கே இருக்கிறது. அதாவது இயேசு இப்படி சொல்லுகிறார், சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் ஹூம்சோ எவர் என்கிற வார்த்தையை
இயேசு கிறிஸ்து அநேக இடங்களிலே பயன்படுத்தி இருக்கிறார். இந்த ஹூம்சோ எவர் என்று சொல்லும் பொழுது உங்களில் எவனாகிலும் என்கிற வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப பயன்படுத்துவதை பார்க்கிறோம். இங்கே யோவான் 3ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்திலும் ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறார். And as Moses lifted up the serpent in the wilderness, even so must the Son of Man be lifted up, that whosoever believes in him should not perish but have eternal life. அவரை தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அதை சரியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால், உங்களில் எவனாகிலும் அவரை விசுவாசிக்கிறவனாக இருந்தால் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், வேதத்தின் தங்கவசனம் என்று சொல்லுகிற இந்த யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்கிற வார்த்தை உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளுக்காகவும் எழுதப்பட்ட வார்த்தை. உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அடுத்ததாக உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் வராமல் என்பதிலிருந்து என்ன சொல்லுகிறது? இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் எவனாகிலும் ஒருவன் சுவிசேஷத்தை விசுவாசித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைப்பானே ஆனால் அவன் நிச்சயமாக கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் என்கிற இந்த கருத்தை இந்த புதிய ஏற்பாட்டு வேதாகமம் மிக மிக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்ததாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இங்கே இஸ்ரவேலியர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் பொழுது நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் முழுவதையும் படித்து பார்த்தால் கருகலான சத்தியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன், தமிழில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் those who call upon the name of the Lord shall be saved. கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று அப்போஸ்தலர் 2:21 ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களிலும் இதே தத்துவம் மிக சிறப்பாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக 1 தீமோத்தேயு அதனுடைய 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு அதனுடைய 2:4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால் எந்த ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்றும் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்றும் விசுவாசிக்கவும் வாயினால் அறிக்கை பண்ணும் செய்தால் எந்த மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியும் என்பதை இந்த புதிய ஏற்பாடு மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. 1 பேதுருவினுடைய நிருபம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பேதுரு இன்னும் ஒரு சிறப்பான காரியத்தை அங்கே சொல்லுகிறார். 1 பேதுரு 4:18 வாசிக்கும் பொழுது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிலை நிற்பான்? ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மை உள்ள சிருஷ்டிகர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். இன்னும் ஏராளமான வசனங்கள் புதிய ஏற்பாட்டிலே மிக சிறப்பாக இந்த மோனார்ஜிசம் கொள்கைக்கு எதிராகவும் சினர்ஜிசம் கொள்கையானது சிறப்பான ஒன்றாகவும் இருப்பதை நாம் காண முடிகிறது. அடுத்ததாக பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற மிக மிக முக்கியமான சில கருத்துக்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த கருத்துக்கள் வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டவைகள் தான். இந்த கருத்துக்களின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்றும் வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது.
பிலிப்பியர் 2:11 அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று இருக்கிறது அல்லவா? இந்த பிரயாசங்களை குறித்து சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 6:6 வாசிக்கும் பொழுது, குறிப்பாக இந்த ரோமர் 6 ஞானஸ்நானம் என்றால் என்ன, ஞானஸ்நானம் எதுக்காக எடுக்கப்படுகிறது, ஏன் எடுக்க வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும் என்கிற அநேக காரியங்களை மிக அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ரோமர் 6 ரட்சிக்கப்பட்ட பின்பு ஞானஸ்நானம் பெற வேண்டும். இந்த மொனாடிசம் கொள்கையில் உள்ளவர்கள் செய்கிற ஒரு தவறு என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் ரட்சிப்பு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு விட்டேன், எனக்கு நித்திய ஜீவன் கிடைத்து விட்டது. ஆனால் அதே வேதாகமம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான். எங்கேயோ இருக்கிற ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து ஒரு உபதேசத்தை ஸ்தாபிக்கும் பொழுது அங்கே பிரச்சனை உண்டாகிறது. அதே உபதேசம் அடுத்த பகுதி 1, 2, 3 என்று என்னென்ன காரியங்களை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அவைகளையும் சேர்த்து படிக்கும் பொழுது தான் ரட்சிப்பை குறித்தான அந்த உபதேசங்கள் நிறைவாகும். ஆனால் இந்த தவறான உபதேசங்களை உபதேசிக்கிற எல்லாருமே ஒரு வசனத்தை மட்டும் எடுத்து அவர்கள் அப்படி சொல்கிறேன் என்று சொல்வார்கள். ஆனால் டெக்ஸ்ட் வித்தவுட் கான்டெக்ஸ்ட் இஸ் ப்ரீடெக்ஸ்ட் என்று சொல்வார்கள் தியாலஜியன்ஸ். நாம் ஒன்று எடுக்கும் பொழுது கான்டெக்ஸ்டாக அதை எடுத்து படிக்கும் பொழுது தான் அதனுடைய சத்தியம் வெளிப்படும். இங்கே ரோம நிருபத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எப்படி நடக்க வேண்டும், ஏன் ஞானஸ்நானம் பெற வேண்டும்? ரோமர் 6:6 இப்படி சொல்லுகிறது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். கவனிங்க, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. ஏன்? பாவத்துக்கு ஊழியம் செய்வோமானால் பரிசுத்தம் அடைய முடியாது. ஆகையால் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். முதலாவதாக குரூசிஃபை என்கிற சத்தியத்தை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக கலாத்தியர் 5:24 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். யார் கிறிஸ்துவனுடையவர்கள்? அவரை விசுவாசிக்கிறவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் குரூசிஃபைடு, ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம். ஆனபடியால் நம்முடைய மாம்சமானது, நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் எந்த ஒரு பாவையும் கிரியையும் செய்யாதபடிக்கு நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது என்கிற உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. அடுத்ததாக பாருங்க, மோட்டிஃபை. ரோமர் 8:12-13 வாசிக்கும் பொழுது, ஆகியால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆங்கிலத்தில் பாருங்க, therefore brethren we are debtors not to the flesh to live after the flesh, but if you live after the flesh you shall die, but if you through the spirit do mortify the deeds of the body you shall live. அப்ப ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டாயிற்று பரலோகத்துக்கு செல்வேன் என்கிற நப்பாசை வைத்திடாமல் அவர்கள் தங்கள் சரீரத்தினுடைய பாவ கிரியைகளை ஆவினால் அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த பிழைப்பீர்கள், ஷாவீல் என்கிற வார்த்தை ரொம்ப டேஞ்சரஸான வார்த்தை. இந்த ஷாவீல் என்கிற வார்த்தை ரட்சிக்கப்படாத பாவிகளுக்கு எழுதப்பட்டதில்லை. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற வார்த்தையும் ரட்சிக்கப்படாத பாவிகளுக்கு எழுதப்பட்டதில்லை, அது பரிசுத்தவான்களுக்காக எழுதப்பட்டது. பரிசுத்தவான்கள் பாவத்தில் ஜீவித்தால் கடைசியில் மரணம், நித்திய மரணம் என்பதைத்தான் அது குறிக்கிறது. இங்கும் அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:3-8 வாசிக்கும் பொழுது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Mortify therefore your members which are upon the earth,
fornication, uncleanness, inordinate affection, evil concupiscence and covetousness, which is idolatry. இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் ஒரு காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமாகிய வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார். அநேக காரியங்கள் பாருங்க, crucify, mortify, put off, remove, destroy என்கிற வார்த்தையெல்லாம் புதிய ஏற்பாட்டிலே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் நம்முடைய பாவ சுபாவத்தோடும் பாவ சரீரத்தோடும் பாவ அவயவங்களோடும் பாவ சிந்தையோடும் நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. நித்திய ஜீவன் என்பது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களின் சங்கம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இவைகளெல்லாம் நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 3:9-10 வசனங்களிலே ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிற்றித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. crucify, mortify, put off, put on. புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 13:12-14 வசனங்களில் இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்த காலத்தின் கிரியை நாம் தள்ளிவிட்டு ஒளி நாதங்களை ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். சில காரியங்களை தள்ளிவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது, சில காரியங்களை தரித்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே கழியாற்றும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல் சீராய் நடக்க கடவீர்கள். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே எபேசியர் 4:22-24 படிக்கும் பொழுது அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு புட் ஆஃப் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவர்களுக்குள் பெற்றீர்கள். இந்த ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பாவ சரீரத்தையும் பாவத்தை செய்கிற அவயவங்களையும் நாம் அழித்து விட வேண்டும். சிலுவையில் அறைந்திருக்கிற என்ன வேண்டும், களைந்து விட வேண்டும். இவைகளை முற்றிலுமாக நம்மை விட்டு அகற்றும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம், இன்னும் நித்திய ஜீவனுக்காக நாம் ஆயத்தமாக்கப்படுகிறோம். இவைகளை நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகளெல்லாம் கிரியைகள் தான். யாக்கோபின் நிருபம் சொல்லுகிறது, ஆபிரகாம் வெறும் விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்பட்டானா? இல்லையே, அவன் கிரியினாலே நீதிமானாக்கப்பட்டான். இங்கேயும் தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினால் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம், இயேசுவின் இரத்தத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆனால் பரிசுத்தமாகுதலும் தொடர்ந்து நீதியில் நடப்பதுமாகிய கிரியைகளை செய்து நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், பாஸ்டர் நீங்கள் மோனார்ஜிசத்தில் இருக்கிறீர்களா, சினர்ஜிசத்தில் இருக்கிறீர்களா? நான் மோனார்ஜிசத்தின் நல்ல பகுதிகளை எடுத்துக்கொள்கிறேன். அப்படியே முற்றிலுமாக சினர்ஜிசத்தை நான் நம்புகிறேன். நான் விசுவாசத்தால் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் இந்த உலகத்தில் ரட்சிப்புக்கு ஏதுவான கிரியை செய்து பரிசுத்தமாக்கப்பட்டால் தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை, இந்த கொள்கையை நான் செயல்படுத்துகிறேன், விசுவாசிக்கிறேன். இவைகளை மற்றவர்களுக்கு நான் போதிக்கவும் செய்கிறேன். இன்னும் இந்த கொள்கையினுடைய அநேக பகுதிகளை நான் ரோம நிருபத்திலிருந்து வருகிற செய்திகளில் நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன். அவைகளை நீங்கள் கற்கும் பொழுது இன்னும் இவனுடைய ஆதாரமான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.